ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். நான் வந்து இலை அடை செஞ்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மேல் மாவு. எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேல் மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் பச்சரிசி 1.5 கப் அளவுக்கு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து பச்சரிசி, பொங்கலுக்கெல்லாம் செய்வோம் இல்லையா பச்சரிசி, அந்த பச்சரிசி இதில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச தண்ணியையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். குறைன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ வாணலியில் இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்ச மாவை சேர்த்துடலாம். இப்போ மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம சரியாயிடும், நமக்கு பதம் வந்துடும் கரெக்டாக. அடுப்பில் கிண்டும் போது நமக்கு கரெக்டாக பதம் வந்துடும். இப்போ கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு, சுருளாக வரணும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லா மாவும் நல்லா வெந்து சுருளாக வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாவு ரெடி ஆகிடும். நம்ம கிளறல தான் இருக்குது. சிம்லேயே வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் நமக்கு மாவு ரெடி ஆகிடும். இப்போ மாவு வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு கையை வந்து நனைச்சிக்கோங்க. கையை நனைச்சிட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாமல் வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம்னு அர்த்தம். கையை வந்து நல்லா நனைச்சிட்டு மாவை தொட்டு பாருங்கள், கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், மாவு ஒட்டலை. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பிசையலாம். இப்போ தொடவே முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா சும்மா லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா லேசாக வதக்கிட்டு இப்போ நான் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்து நல்லா துருவிக்கோங்க, இல்லைன்னா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதில் நம்ம வேர்க்கடலை கூட சேர்க்கலாம், இல்லைன்னா எள்ளு, வேர்க்கடலை, நம்ம விருப்பப்படி எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது தேங்காயும் வெல்லமும் மட்டும்தான் சேர்க்குறேன். வெல்லம் கரைஞ்சிருக்கு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனது பிற்பாடு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போது நம்ம பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கையில் தொடும்போதே தெரியுது எனக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன், நான் காய வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இலையில வந்து எண்ணெயை தடவிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உள்ளே வந்து நம்ம பூரணத்தை வச்சிடலாம். சென்டரில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரே அளவுக்கு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க, சேம் சைஸ்க்கு. இப்போ இலையை மடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க.
இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இலையில எண்ணெயை தடவிட்டு நம்ம மேல் மாவை வந்து நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. இந்த மேல் மாவு நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்குங்க. நம்ம ஆவியில் வேக வச்சோம்னா உடையாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. வேக வச்சு எடுத்தோம்னா கூட நம்ம ரொம்ப நேரம் விரிசல் இல்லாமல் இருக்கும், உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சென்டரில் நம்ம இந்த பூரணத்தை வச்சுட்டு நம்ம மடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இலை வந்து எலசாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, நம்ம மடிக்கவும் வராது இலை. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இட்லி பானையை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். அந்த வாசனையே நமக்கு தெரியும். 5 நிமிஷத்துலேயே நமக்கு வாசனை, இலை வாசனை நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, இலையோட கலர்லாம் நல்லா மாறி இருக்கு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது எடுக்க வேணாம், உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக ஆறட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆகி கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ எடுத்துடலாம். இதே சேம் மெத்தடு தான் நம்ம இலையில மடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு அச்சில் வேணும்னாலும் இதே சேம் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், செமையாக இருக்குது. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க, விரிசல் இல்லாமல் நல்லா வந்திருக்கு கொழுக்கட்டை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.